ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஃபிக்ஸி குயின். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, பர்த்டே ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. ரிலாக்ஸேஷனுக்காக கேளுங்க, ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணி வந்து நல்லா ரிலாக்ஸாக கேட்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் என்னோடய டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டா லிங்க் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அங்கேயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா யூடியூப்பில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டா ஃபிக்ஸிஸ். அண்ட் நாம் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் தாய் மாமாவோட 4th பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த 3 பார்ட்ஸை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இது உங்களுக்கு வந்து புரியும்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து பார்த்துருந்துருப்பாங்க, அதோடு வந்து முடிச்சு இருந்திருப்பேன். ஸோ நம்ம அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலான்டா ஃபிக்ஸிஸ். ஜின்னுக்கும் சரி ஐஸுக்கும் சரி செம்மையாக அள்ளு விட்டுருச்சு. ஜின்னுக்கு பின்னாடி போய் வந்து ஐஷோ ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஐஷோவா, ஐயோ இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க, இப்போ எதுக்கு வந்தானுங்க, ஐயோ இப்போ யார் வரணும் இவனுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு தான், ஐயோ என்ன இது இவனுங்க இப்போதுக்கு இங்கே வந்தானுங்க இப்போ அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து இப்போ எதுக்கு நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜின்னி கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஜங்குக்கு தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹலோ மேடம், கொஞ்சம் நீங்கள் பின்னாடி இருந்து முன்னாடி வரலாமே, அதான் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோமே, அப்புறம் எதுக்கு போய் ஒளியிறீங்க, வெளில வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. ஐஷோ வரவே இல்லை, ஜின்னு பின்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்காரு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், எதுக்கு இப்போதைக்கு வந்திருக்கீங்க எல்லாரும்? அதுவும் வந்து பெல் அடிக்கணுன்றதெல்லாம் இல்லையா, அப்படியே உள்ளார வந்துடுவீங்களா? இதுதான் வந்து உங்கள் மேனர்ஸா அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எதோ பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு மேனஸ் இருக்கிறது இருக்கட்டும் சார், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? அதுவும் உங்கள் ஸ்டூடெண்ட்டு கூட, அதுவும் நடு ஹாலில் சோஃபாவில், அதுவும் வெறும் நாங்கள் சொல்கிறதுக்கு தேவையே இல்லை சார் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ போச்சு, மானத்தை வாங்குறானே, வேணும்ட்டே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு. ஐயோ அப்படின்ட்டு வந்து வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான், என்ன மேடம் வெளியில் வாங்க, ஏன் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தியா. தா வெளில வா, அதான் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்ல, வெளில வடி அப்படின்ற மாதிரி ஆனி அப்படியே வந்து ஐஷோவும் ஜின்னுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜின்னோட ஷர்ட்டை மட்டும்தான் வந்து ஐஷோ வந்து போட்டிருக்காங்க. ஆஹா, ஷர்ட்டெல்லாம் வந்து சாரோட ஷர்ட்டு தான் வந்து மேடம் எல்லாம் போடுறீங்க, சும்மா இருங்க இப்போ எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஜின்னு. எதுக்கு வந்தீங்க முதல்ல? அது வந்து சார், நீங்கள் தான் டியூஷனுக்கு வரணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால தான் உங்கள் வீடு இங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சார் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு. ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா சார், ஸ்கூலில் தான் உங்கள் அட்ரஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா இங்கே அப்படியே சீன் வேற மாதிரி இருக்கே, அது தரமாக இருக்கே சார், மினி படமே ஓட்டலாம் போலையே அப்படின்ற மாதிரி யோஞ்சன்னு. போதும் நிறுத்துங்க, அதான் வந்து பார்த்துட்டிங்களா, அப்புறம் என்ன? அது எப்படி விட்ட முடியும், என்ன நடக்குதுங்க, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ற மாதிரி காய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? இப்போ வந்து நிவிதா அவள் உங்கள் மாமா பொண்ணு தான், ஓகே, நீங்கள் அவளோட மாமா தான் இருந்துட்டு போங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தப்பாக இல்லை, உங்கள் ஏஜ் என்ன, அவள் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ
இப்போ அதுக்கு என்ன, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு பண்றோம். பட் மேரேஜ் ஆச்சுன்ற விஷயத்த வந்து அவரு சொல்லவே இல்ல. அது அப்படியே வந்து மறைச்சிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியலையா சார்? அவ வயசு என்ன? உங்க வயசு என்ன? அவள விட நீங்க எவ்ளோ 2 மடங்கு பெரிய ஆள் நீங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு, இத பாரு ஜங்கு, உனக்கு என்னதான் இப்போ வேணும்? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அதுல என்னடா இப்போ உங்களுக்கு? நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆல்ரெடி கல்யாணமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருக்குமே ஷாக்கு. என்னது, கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. இங்கிருந்து 9 பேரும், அவ சொல்றது உண்மையாடி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி அவர் கூட அப்படின்ற மாதிரி வந்து ஐஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஐஷுவும் வந்து மண்டைய ஆட்டுறாங்க. அம்மா ஆயிடுச்சு இந்த மாதிரி மண்டைய ஆட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது தான் வந்து ஜின்னு வந்து, ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து உட்காருங்க, நான் கிளியரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்றதுனால ஜின்னு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து கிளியரா சொல்றாரு. ஸோ இதனால தான் வந்து எங்க மேரேஜ் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக ஒரு மைனர் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டீங்களே சார், இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா சார் அப்படின்ற மாதிரி. என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி, நான் என்ன வேணும்ட்டேவா பண்ணேன் அப்படிலாம் வந்து போகுது. சரி விடுங்க. இப்ப டயாங் தான், சரிடா விட்டுங்கடா பாவம் சாரு, அவரோட நிலைமை அந்த மாதிரி. இருந்தாலும் சின்ன பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி மஜா பண்றீங்க போலயே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்றாரு. அவருக்கு அவ்வளோ எம்பாரசிங்கா இருக்கு. ஐஷுவா ஒரு வார்த்தை பேசல, அவ்வளோ சைலண்டா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நாங்க தான் பார்த்தோமே லிவிங் ஏரியால யாரும் இல்லை, அப்படியே கிஸ்ஸு அப்படியே நெக்கு அப்படின்ட்டுலாம் போச்சே சார், எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே சார் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு, போதுண்டா நிறுத்துங்கடா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி ஜிமின்னு. சரி அதான் வந்துட்டீங்க, தெரிஞ்சிட்டிங்கல்ல, இப்போ கிளம்புங்க. அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது, எவ்வளோ பெரிய சீக்கிரட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் விட்ட முடியுமா அப்படின்னு யோஞ்சனு. என்ன தாண்டா வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு டியூஷன் நடத்துறத நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, நாங்கள் வந்து இதை விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி ஏதே சார் அவனுங்கெல்லாம் கண்டுக்காதீங்க சார், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார், நாங்கள் வந்து டியூஷனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னாங்கடி, பின்ன என்ன, நம்ம படிக்கிற லட்சணத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம், வீட்டிலலாம் அடி வாங்கிறதுக்கு நாங்களாம் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சைடு சொல்கிறாங்க. ஆமாம் மச்சான், நம்மளுக்கும் வந்து உருப்படுற வழியவா பார்க்கலாம்டா, நம்ம கேவலமாக இருக்க வீட்டில் வந்து கேட்க முடியல, அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க, பேசாமல் டியூஷன் வந்து அதுவும் நம்ம சார் தானே பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற ஜங்குக்கு, ஆமாம் மச்சான், சர்ரா நம்ம சார் தானே பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது. சரிடா இப்போ கிளம்புங்கடா. அதெல்லாம் முடியாது சார், வேற என்ன தாண்டா உங்களுக்கு வேணும்? டேய் ஏன்டா தேவையில்லாம சாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? சார் மட்டும்தான் பேசுறாரு, மேடம் ஒரு வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே. ஸ்கூல்ல மட்டும் என்னமா வந்து அப்படியே சீர்றாங்க, ஆனா இப்போ அப்படியே ரொம்ப சாஃப்டான இன்னசென்ட் பப்பி மாதிரிலாம் வந்து இருக்காங்க. மேடம்லாம் அந்த மாதிரி கிடையாது. என்னங்க மேடம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, அந்த வாய் பேசுவீங்க ஸ்கூல்ல, இப்போ மட்டும் என்ன அவ்வளோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான். வாய மூடிட்டு இருந்துக்கடா, வேண்டாண்டா, நானே வந்து ஒவ்வொரு நாளும் எப்போ மாட்டிப்போமோன்ட்டு வந்து பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதானே, இது என்ன போது பெரிய அதிசயமா இருக்கு, வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அப்ப வாயை திறந்து மூடவே மாட்டேன், இப்ப என்ன வாயை திறக்கவே மாட்டேன்றா, என்ன சார் பண்ணி வச்சிங்க, வாயவே மேடம் திறக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இவன் என்ன பேசவே மாட்டேறா, ஏன் நீ சைலண்டா இருக்க, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க, வாயை திறந்து ஏதாவது பேச அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து ஐஷு கிட்ட பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து ஐஷோட ஃப்ரெண்ட்ஸா,
அவ எப்படி பேசுவா? அவ தான் தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு சீனெல்லாம் வேற போட்டிருக்காளே! அப்படி இருக்கும்போது அவ எப்படி பேசுவா? அப்படின்னு எல்லாருமே மைண்டுல வந்து அப்படியே பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. சின்னா, "உன்கிட்ட தான்டி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டி சைலண்ட்டா இருக்க? உன்கிட்ட தானே கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்கல்ல, பேசு" அப்படின்ற மாரி சின்னு சொல்றாரு. நான் எப்படி பேசுவேன்? பேச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் என்ன ஆவேன்? அப்படின்ற மாரி வந்து ஐஷு வந்து சின்ன பாவமா பார்க்குறாங்க. "அதிபாவா, இது ஏய் என்ன இப்ப சொன்ன? பாவாவா?" அப்படின்ற மாரி வந்து ஜங்குக்கு கேட்குறாரு. "இது டோனே சரியில்லையே!" அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. "டேய் மச்சான், இவ எதுக்கோ பம்புறாடா, என்னவாடா இருக்கும்?" அப்படின்ற மாரி ஜிம்மின் கிட்ட குசு குசுன்னு டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "தெரியலையேடா." குள்ளச்சி, ஜங்குக் தான். இவ சீண்டியே ஆகணுன்றதுக்காக, குள்ளச்சி என்னாடி பெருசா சீன் போடுவா, இப்பன்னு அவ்வளோ பொம்மிக்கிட்டு இருக்கா. லைக் வந்து அவளை வெறுப்பேத்துற மாதிரி தான் நிறைய வந்து ஜங்குக் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. டேய் சும்மாறா வாய கிளறாதடா, வாய் வரைக்கும் வருதுடா, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிருக்கே தெரியுமாடா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லுக்கு தான் விடுறாங்க, வாய மூடிட்டு இருந்துரு அப்படின்ற மாதிரி தான் முறைக்கிறாங்க ஜங்குக்க. என்ன மேடம் லுக்கெல்லாம் விடுறீங்க? லுக்கெல்லாம் எப்பவும் விட மாட்டீங்களே, வாய் தானே விடும். என்ன வாய்க்கு வந்து லீவ் விட்டுட்டீங்களா என்ன, இல்ல பூட்டு போட்டு வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜங்குக் செம்மையா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல முடியல, அவ்வளோதான் வாயை திறந்து செம்மையா வந்து ஜங்குக்கு திட்டுன்னு திட்டுறாங்க ஐஷோட ஃப்ரெண்ட்ஸா. ஐயோ நாசமா போச்சு, மாட்டிக்கிட்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ ஐஷு கொஞ்சம் வாயை மூடுடி அப்படின்ற மாதிரி வந்து தியா வந்து அப்படியே ஐஷு கிட்ட சொல்றாங்க. அப்பவும் வந்து ஐஷு வந்து ரியலைஸ் ஆகவே இல்லை. ஐயோ வாய மூட மாட்டாடி, சின்ன அவ்வளோ முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. போச்சுடி, இவன் நல்லா மாட்டினாடி, நாம் எஸ்கேப் ஆகிறது தாண்டி பெட்ரு, நாமளும் கூட்டு களவானீங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும், வாங்கடி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கெல்லாம் பேசிக்கிட்டு, சார் நாங்கள் கிளம்புறோம் சார், எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்றாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே பாய்ஸோட ஒவ்வொரு ஹேண்டையும் பிடிச்சிட்டு, வாங்கடி இருங்கடி, எங்கடி இழுத்துட்டு போறீங்க, இருங்கடி மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. ரொம்ப கோவமா வந்து ஐஷு திரும்புறாங்க. ஜின்னு வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு ரிலேஸ் ஆகுது, ஐயோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி. பவா, ஐம் ஸோ டயர்டு பவா, ஸோ ஐ வில் பி இன் ரூம். நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க ஐஷோ. பட் ஆனால் ஜின்னோட அந்த ஒரு வாய்ஸ் தான் அப்படியே நின்றுடுறாங்க. அப்படியே வந்து ஐஷோ வந்து திரும்புகிறாங்க. ஜின்னு அப்படியே பாவமாக பச்சை குழந்தை மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு தமிழ் தெரியும் தானே, பேசுறதுக்கும் தெரியும் தானே, அது பொய் சொல்லாத, வாயை திறக்காத, உண்மையை சொல்லிடு. நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ இவ்வளோ நாள் வந்து தெரியாத மாதிரி இந்த 6 மாசமும் வந்து நீ நடிச்சிருந்திருக்க. தமிழ் வந்து தெரியாது, புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவ்வளோ நடிச்சிருக்கல. எவ்வளோ தடவை வந்து நான் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சது தெரியுமா? ஐயோ நீ என்ன சொல்றன்னு புரியாம. ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க. சாரி பவா, நான் வேணும்ட்டுலாம் பண்ணல, ஜஸ்ட் சும்மா ஒரு ரிவெஞ்சுக்கு தான் பண்ணேன். எதுக்குடி ரிவெஞ்சு? ஆமாம், பின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு கோவமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு தாண்டி, தப்பு தான். எனக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா இப்போ உன்னை. பவா பவா வேண்டாம் பவா, ப்ளீஸ் பவா, நான் பாவம்ல பவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு ஓடுறாங்க. சின்னும் துரத்துறாரு. ஏய் நில்றி, இன்னைக்கு உனக்கு கன்ஃபார்ம் பனிஷ்மெண்ட் இருக்குடி. பனிஷ்மெண்ட் என்னவா இருக்க போதுன்னு உனக்கு அனுபவிக்கும் போது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு இருக்காரு. பவா பவாவா வேண்டாம் பவா, நான் பாவம் பவா, ப்ளீஸ் பவா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. என்னதான் வந்து அவங்க ஓடினாலும் ஜின்னு வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி ஐஷுவை தூக்கி ஷோல்டர்ஸில் போட்டு, பவா பவா வேண்டாம் பவா, நான் பாவம் பவா, விட்டுரு பவா, பனிஷ்மெண்ட் எல்லாம் வேண்டாம் பவா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷு வந்து
கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ என்னதான் வந்து கத்துனாலும் பனிஷ்மெண்ட்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, இன்னைக்கு செத்துட்டு நீ என் கையால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து தூக்கிட்டு ரூமுக்கு தான் போறாரு. பவா பவா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா ஜின்னு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்ல தொப்புன்னு போடுறாங்க. தொப்புன்னு போட்டு ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ அப்படியே மெதுவா அப்படியே வந்து ஒரு வேட்டையா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹண்டர் மாதிரி தான் வந்து லைக் வந்து ஐஷுவை வந்து ஜின் பார்க்குறாரு. ஒரு அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வையே வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஐஷுக்கு அப்படியே அள்ளு விடுது. ரொம்பவும் பயமா இருக்கு. பவா வேண்டாம் பவா அப்படின்னு அவங்க பெட்டு பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஜின்னு என்ன பண்றாரு, ஐஷுவோட காலை பிடிச்சி சர்ருன்னு இழுக்கிறாரு. அது கீழேயும் வந்து லைக் அப்படியே படுத்த மாதிரி அப்படியே கீழே சரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி சரிஞ்சதுல என்னாச்சுன்னா, அவங்க ஷர்ட்டு தானே போட்டிருந்தாங்க, அது ஃபுல்லும் வந்து மேலே ஏறி இருக்கும். இப்போ வந்து செஸ்ட்டு வரைக்குமே வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகுது. அதாவது செஸ்ட்டு கீழே லைக் ஸ்டொமக்கு, தைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெக்கு ஃபுல்லுமே ரிவீல் ஆகுது. சின்ன பார்க்குறாரு. அவ்வளோதான், மொத்தமாக கண்ட்ரோல் போச்சு ஐஷுக்கா. அது வந்து ஷர்ட் அவங்க மேலே போனதே வந்து அவங்களுக்கு தெரில. ஜின்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த பார்வையே வந்து அவ்வளோ பயமாக இருக்குது. ஜின்னா அவ்வளோதான், அவங்க போட்டுருந்த அந்த ஷர்ட் மேலே ஏறிச்சல அதை ஃபுல்லாக வந்து கிழிச்சிடுறாரு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஐஷுக்கு. பாப்பா என்ன பண்ற பாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச வராங்க. செம்ம ரஃபா வந்து ஜின் வந்து கிஸ் பண்றாரு. அண்ட் இதுக்கப்புறமா அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம்ல தான் வந்து வரும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்படிதான் வந்து அந்த நைட்டு ஃபுல்லுமே போயிருந்திருக்கும். செம்மையா வந்து ஜின் பண்ணியிருந்திருப்பாரு. சுத்தமாக வந்து முடியல. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவர் பாட்டுக்கு கீழே வந்துடுறாரு. உங்களுக்கு வந்து பெட்ஷீட் எல்லாம் கவர் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க அம்மாவும் வந்து எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு அவங்க வெளியில் போனவங்களும் வந்து சீக்கிரமாகவே வந்துருப்பாங்க. லைக் காலையில் ஒரு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மார்னிங் ஒரு 7 மணி 5 அந்த மாதிரி டைமில் வந்திருந்துருப்பாங்க. ஸோ வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறதுக்காக அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன மட்டும்தான் வராரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் வர, அவ எங்கடா? அது வந்துமா அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் எப்போ கீழே வரட்டுமோ அப்போ அவள் வருவா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளுக்கு, என்ன ஆச்சுடா, காய்ச்சலா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமா? இல்லைம்மா, ஆல்ரெடி வந்து நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன், அவள் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா, அவள் எப்போ கீழே வரவளோ அப்போ வருவா, முடியுமா அப்போ வருவா, ஸோ நீங்கள் வந்து எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அவர் வந்து டின்னரும் சாப்பிட்டு, அதாவது சாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவருக்கு கிளம்பி போயிடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சரி ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. அண்ட் வந்து சின்ன ஸ்கூலுக்கும் போயிடுறாரு. அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் கிளாஸ் போகுது. பட் ஆனால் ஐஷு வரவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி இன்னைக்கு இவ வரவே இல்லை, என்ன இருக்கும் தெரியலையே, சார்கிட்ட கேட்டால் தான் தெரியும், கேட்கலாமா? சரி கேட்டு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ லன்ச் பிரேக்கு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் பிரேக்கும் ஆகுது. அப்போ போய் ஜின்னோட கேபினுக்கு தான் போய், சார் என்னாச்சு, ஐஷு வரவே இல்லை, ஆமாம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 2 டேஸ்க்கு வரமாட்டா. ஏன் சார் என்னாச்சு சார்? அதான் சொல்கிறல்ல உடம்பு சரியில்லை வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கிளம்புங்க கிளாஸுக்கு போங்க, டியூஷன் இருக்குது மறக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிடுறாரு. அப்படியே வந்து இப்போ ஐஷு சைடு பார்த்தா மதியத்துக்கு தான் ஒரு 3 மணிக்கு தான் வந்து ஐஷுவை கண் முழிக்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, நான் எங்கே இருக்கேன்ற மாதிரி நிலமையில தான் வந்து ஐஷு பார்க்குறாங்க. எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னது இது, என்னால் எந்திரிக்க கூட முடியல, ஐயோ வலிக்குது, கால் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் நகர்த்து பார்க்குறாங்க. கால் இருக்கு, எனக்கு தான் ஃபீல் ஆகலையா, ஐயோ போச்சு போச்சு, நான் எப்படி கீழே போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சு ஒரு ஹாட் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. குளிச்சும் போகலை, ஐயோ வலிக்குது எனக்கு, நான் எப்படி கீழே போவேன். லைக் வந்து அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா நடந்து வர மாதிரி தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அத்தையும் வந்து லைக் ஜின்னோட அம்மா கேட்குறாங்க,
ஓ மேடம் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஐஜி சொன்னுங்கிறாங்க. என்னடி ஆச்சு, இன்னும் உடம்பு சரியாலையா அஜின்னு சொல்லிட்டு போனா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீவரா இருக்கா, டாக்டர் கிட்ட போலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னோட அம்மா கேக்குறாங்க. உடனே வந்து ஐஷு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எதுக்குடி அழுகுற, என்னடி ஆச்சு, எல்லாம் உன் பையனாலதான் அத்தை, என்ன பார்த்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க, நான் அவ்வளோ கெஞ்சிடும் தெரியுமா, வேண்டாம் வேண்டாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டவே இல்லை தெரியுமா, எனக்கு எப்படிலாம் வலிக்குது தெரியுமா, கால் இருக்கா இல்லையான்ட்டே எனக்கு சந்தேகமா இருக்குது அத்தை அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிட்டு அழறாங்க. அவங்க ஷாக்கு. என்னடி சொல்ற, நீ எப்படி தமிழ்ல எல்லாம் பேசுற, ஆமா ரொம்ப முக்கியம் பாரு, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, கொஞ்சம் கூட அவ விட்டவே இல்லை, நைட்டு ஸ்டார்ட் பண்ணான் காலையில வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு தெரியுமா, எப்படி கடிச்சான்னு தெரியுமா, பாரு எப்படி எல்லாம் கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெக்கு கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு ஒரே அப்படியே ஷையா ஆகுது. இதெல்லாம் என்னடி என்கிட்ட போய் காட்டிட்டு இருக்க, பின்ன உன் பையன் பண்ணதை வாங்கிட்ட காட்டாம வேற யார்கிட்ட போய் காட்ட முடியும், எனக்கெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி சரிடி சாப்பிட்டு போய் தூங்குடி அப்படின்னு மாதிரி அவங்க வந்து அப்படி ஷை ஆகிட்டே வந்து சொல்லிடுறாங்க. சொல்லி வை உன் பையன்கிட்ட, இனிமே வந்து ஏதாவது தொட்டான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீ ஐஷுவும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து போய் தூங்கிடுறாங்க. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜின்னு வந்து வீட்டுக்கும் வராரு. வந்து அவங்க அம்மா கிட்ட தான் கேட்குறாருமா, அவள் கீழே வந்தாலாமா அப்படின்ட்டு. டீ என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க, நான் என்னம்மா பண்ணேன், அவக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாடா, என்னத்த சொன்னா, நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, மா அத ஏமா நீ கேக்குற, இதெல்லாம் கேட்காதம்மா, இப்படிலாம் நீ ஒரு அம்மாவா இருந்துட்டு ஒரு பையன்கிட்ட இப்படி வந்து கேக்குறியே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா, அது உன் பொண்டாட்டிட்டு போய் சொல்ல, அவன் மொத்தமா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்ட, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, பாவண்டா குழந்தை அப்படி அலறாடா, அழுதா அழுதுட்டு போட்டோம், பின்ன தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இவ்வளோ மாசமா ஏமாத்தினால அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம், அதுதான் கொடுத்தேன், எதடா சொல்ற, அம்மா அவளுக்கெல்லாம் நல்லாவே தமிழ் பேச தெரியுமா, நம்ம கிட்ட தெரியாத மாதிரி 6 மாசமா சீன் போட்டிருக்கா, என்னடா சொல்ற, அதனாலதான் அவ்வளோ தமிழ் நல்லா பேசினால, நான் கூட சரி ஏதோ வந்து கத்துக்கிட்டா போலன்னு நினைச்சேன்டா, இப்போதான்டா தெரியுது, சர்ரா போடா, அவனு தூங்கிட்டு தான்டா இருக்கா, தூங்கிட்டு தான் இருக்காளா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஜின்னும் வந்து அப்படியே வந்து ரூமுக்கு வராரு. நீங்க அப்பதான் வந்து கண்ணை முழிச்சு அந்த ஐஷோ எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. ஜின்னை பாக்குறாங்க, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி லுக்கு, என்ன லுக்கு, போடா, எது டாவா, ஆமாண்டா, எனக்கு எப்படி எல்லாம் வலிக்குது தெரியுமா, சரி நீ பண்ணதுக்கு வந்து இதெல்லாம் கம்மி, சரி போனா போதுன்னு விட்டேன், எது போனா போதுன்னு விட்டியா, எனக்கு தாண்டா வலிக்குது, வலிக்கிட்டு நல்லா வலிக்கிட்டோம், கீழே வா, கொஞ்ச நேரத்துல டியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, எதே டியூஷனா, பாவா வேண்டா பாவா ப்ளீஸ் பாவா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா டியூஷன் நடக்க போது உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துருவாங்க, ஒழுங்கா வந்து ரெடி ஆயிட்டு கீழே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து அவர் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போயிடுறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்திருப்பாங்க, ஸோ பாய்ஸும் வந்து வந்திருப்பாங்க. அங்கே வந்து டியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களா தடுமாறி நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஐஷு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க, என்ன இவ பார்த்து நடந்து வர மாதிரியே நடந்து வரா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் தான் உட்காடுறீங்க, உங்களுக்கு உட்காரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐஷுக்கு. என்னடியாச்சு, சுஜி தான் கேட்குறாங்க ஐஷு கிட்ட, என்னடியாச்சு ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சுஜி கேட்குறாங்க. எல்லாம் அவன் பண்ண வேலை தாண்டி, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி. உடனே ஜின்னு, அங்கே என்ன சவுண்டு, படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு. உடனே எல்லாமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்படி தான் ஃபியூ டேஸுமே போகுது. ஸோ 12th அப்படின்றதுனால மெயின் எக்ஸாம்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ ஸ்டடீஸ் ரொம்ப வந்து அந்த கடைசி எண்டுக்கு வர்றதுனால ரொம்பவும் வந்து எக்ஸாம் டெஸ்ட்டு ரிவிஷன் இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. இதில் டியூஷன் வேறு, இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸுன்னு அப்படின்னு போகுது.
அப்படியே வந்து லைக் 1 மந்த் ஆன மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து ஐஷுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னன்ட்டே தெரில. ரொம்ப வந்து டயர்டாக, ரொம்ப வந்து அவங்களுக்கு பசிக்குது. எதுக்கு இப்படி ஆகுதுன்னே அவங்களுக்கு தெரில. ரொம்பவும் சாப்பிட்றாங்க, ரொம்பவும் டயர்டாகுறாங்க. சின்னும் வந்து கிளாஸ்லேயும் வந்து அவள் தூங்கிட்டே இருக்கா. என்ன ஆச்சு, உடம்பு கிடம்பு எதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு ஐஷுவை. ரொம்ப டயர்டாக தான் வந்திருப்பாங்க. வந்து உட்காந்த உடனே வந்து சோஃபாலே அப்படியே படுத்துடுறாங்க. ஜின்னோட அம்மா தான், என்னடா ஆச்சு இவளுக்கு, ஏன்டா ரொம்ப டயர்டாக இருக்கா, உடம்பு கிடம்பு தான் சரியில்லையாடா? எனக்கு அதான் தெரிலம்மா, ரொம்ப நாளாகவே வந்து இப்படி தான் இருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கா, கிளாஸில் அப்படியே தூங்கிடுறா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சாப்பாடு பத்தலைன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து சாப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காம்மா, என்னன்ட்டே தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜின்னு. டேய், எனக்கு ஒன்று தோணுடா, நீ இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா. என்னம்மா தோணுது? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோன்னு தோணுதுடா. மா, காமெடி பண்ணிட்டு இருக்காதுமா. நான் காமெடிலாம் பண்ணலடா. எனக்கு என்னமோ அப்படி தாண்டா தோணுது. எதுக்கும் வந்து ஒரு மாட்டி செக் பண்ணுறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டு தான் வந்து லாஸ்ட் எபிசோடாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய் பாய். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.